அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. ஏன் வாசுகி, காயத்ரி அப்பாவுக்கு என்னதான் பிரச்சனை? மா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, அவங்களுக்கு லிவர்ல ப்ராப்ளம்மா. ரொம்ப நாளா சாப்பிட கூட முடியாம கஷ்டப்படுறாங்க. அம்மா, ஒரு இட்லி தானா, கூட ஒரு அரை இட்லி சாப்பிட்டா கூட வாமிட் வந்துருமா. ரொம்ப நாளா இப்படிதாம்மா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அது ஆபரேஷன் பண்ணாதான் சரியாகும்னு சொல்றாங்க. ஓ பா, சொல்லுமா. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு காயத்ரிக்கு ஹெல்ப் பண்ணலாம்ப்பா. ஆபரேஷனுக்கு மட்டும் 15 லட்சம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்படுறாப்பா. சரிம்மா, கண்டிப்பா பாப்போம். அப்பா, இன்னைக்கு நீங்களும் என் கூட வாரீங்களா? காயத்ரி அப்பாவை பார்த்துட்டு வரலாம்ப்பா. நேத்தே உன கூப்பிட வர மொத்தல பார்த்தேன்லம்மா. இல்லப்பா, டெய்லி போய் பார்த்துக்கிட்டா காயத்ரிக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல, அதான். சரிம்மா, அப்பா வேலையை முடிச்சுட்டு வரேன். ஈவினிங் அப்புறம் போலாம். சரிங்கப்பா. நினைச்சேன் என்னடா காலையில இருந்து ஒரு காஃபி கூட வரல. அப்பனா எல்லாரும் இந்த மேடத்தை சுத்தி தான் உட்கார்ந்துருப்பீங்க நினைச்சேன். அதே மாதிரி தான் பண்றீங்க. மா, இவ வந்துட்டா எனக்கு ஒரு காஃபி கூட கொடுக்க மாட்டீங்களா? டேய், நீ தூங்கிட்டு இருந்தடா. ஏன் இத்தனை நாள தூங்கிட்டு இருந்தவனை எழுப்பி தானே காஃபி கொடுத்துட்டு இருந்தீங்க. இவ வந்துட்டா இவளதான் பாக்குறது. மருது, தேவையில்லாம பேசாத. அவளே அவ ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு உடம்புக்கு முடியலன்னு வந்திருக்கா. போ, உங்க அம்மா காஃபி கொண்டுட்டு வருவா. ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு தானே முடியல, என்னமோ உங்களுக்கு முடியலங்கிற மாதிரி வந்திருக்கா. டேய் மருதே, என்னடா பேச்சு பேசிட்டு இருக்க? அண்ணே, ஏன் இப்படி பேசுற? என்ன காலேஜுக்கு போய் ஒரு வாரம் ஆகல, திரும்பவும் வீட்டுக்கு வந்தாச்சு. இதுல என் மாவா ஊட்டிக்கு போறா, காலேஜுக்கு படிக்க போறா, அப்படி இப்படின்னு 2 நாள் அலப்பற பண்ணி அவ்வளவு பொருளும் வாங்கி கொடுத்து அனுப்பியாச்சு. ஒரு வாரத்துல இதோ வந்து நிக்கிற. உனக்குனா நல்லா வெட்டி செலவு பண்ணுவாங்க. டேய் மருது. அப்பா, சும்மா என்னைய அடக்க நினைக்காதீங்க. இவளோட ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு முடியலாட்டி அவதான் வந்து பாக்கணும். இவ எதுக்குப்பா வாரா? வெட்டி செலவு, அங்க படிப்பும் போச்சு. எனக்கு என்னமோ இவங்க போய் படிக்கிற மாதிரி தெரியல. அண்ணே, ஏய் பேசாத. அப்பா மாமனுக்கு நல்ல பிள்ளை மாதிரி நடந்துக்கிறது. வந்து காஃபி போட்டு கொடு. டேய், இவ்வளவு நாள் வீட்ல ஒழுங்கா தானே இருந்த, அவ வந்துட்டானே ஏன்டா இப்படி பண்ற? ஏன் உங்களுக்கு புரியலையா? ஊருக்கு போய் படிக்க போனவ ஒழுங்கா படிப்பு வேலையை பார்க்கணும். நம்ம வீட்டுல யாருக்கும் உடம்பு முடியலாட்டி வர வேண்டிதான். அதுவும் ஏதாவது அவசரம்னா மிச்சப்படி படிப்பை பார்க்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு முடியலையா, இவனும் ஓடியே வந்துட்டாலாம். திரும்பவும் அங்க ஊருக்கு போவா, அது செலவு. அண்ணே, செலவுதான் பாப்பியா? காயத்ரிக்கு நான் வந்தனாலதான் ஒரு ஆறுதலா இருந்தது. ஒரு ஆளுக்கு ஒண்ணு முடியலைங்க மாத்திர பக்கத்துல ஆறுதலா இருக்கிறது தப்பு இல்லனே. அதுக்காக எவ்வளவு செலவு பண்ணுவ? அண்ணே, உனக்கு காசுதான் முக்கியமா? ஆமா, 1 ரூபானாலும் காசு தானே. அடுத்து ஊருக்கு போக மாத்திரம் அந்த காயத்ரி கூட தானே போவ. பஸ் ஆச்சுக்கு அப்பா கிட்ட வாங்கிட்டு போவாத. ஒழுங்கா அந்த காயத்ரியே டிக்கெட் போட சொல்லு. ஏய் வாசுகி, பாருங்கப்பா எப்படி பேசுறானு. அவன் பேசுவான், அவனுக்கு என்ன? என் நேரம் வீட்டுக்குள்ள பிரச்சனை பண்ணிக்கிட்டு. ஆமாண்டா, ரொம்ப பண்ற. எல்லார் வீட்லயும் அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி சண்டை எல்லாம் நடக்கும். ஆனா நீ பண்றத பார்த்தா நம்ம வேண்டாம் வெறுப்பா பேசிட்டு இருக்க. படிக்கிறதுக்குன்னு போனவ எதுக்கு வாரா? டேய் மருது, போதும். எல்லாம் என் வாய் அடைங்க. ஒரு நாள் ஏதாவது பிரச்சனை இழுத்துட்டு வச்சுட்டு நிப்பா. அப்ப தெரியும் என்ன பத்தி. என்னமோ பண்ணி தொலைங்க. ஆனா இந்த தடவை ஊருக்கு போக காசு கேசு ஏதாவது கொடுத்தீங்கன்னா பாத்துக்கோங்க. டேய், காஃபி வேணுமா? போட்டு கொண்டு வாங்க. டேய் 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 மருது, என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கான்? விடு பாலா, நாம தான் அவனுக்கு ஜாதகம் பார்த்ததுல கொஞ்ச நாளைக்கு நேரம் சரியில்லை, அப்படிதான் இருப்பான்னு சொன்னாங்க. விடு விடு, மேலும் மேலும் நாமளும் பேசினா நம்ம மேல அவனுக்கு வெறுப்பு தான் வரும். கொஞ்ச நாள் நேரம் சரியில்லைங்கிறாங்க, விட்டு பிடிப்போம். 2 பேத்துக்கும் ஒரே நட்சத்திரம், ஒண்ணு போல இருந்தா ஆகாதுங்கிறாங்க. என்ன பண்ண சொல்ற? இத்தனை நாள் அமைதியா தானே இருந்தா, வாசுகி வந்ததும் பிரச்சனை பண்றான். என்னங்க, அதுக்காக இந்த பிள்ளை வந்து 4 நாள் இருப்பா, அதுக்கெல்லாம் போயிட்டு. விடு, நேரம் சரியில்லைங்க மொத்தம் என்ன பண்ண முடியும்? மாறும், எல்லாம் ஒரு நாள் மாறும். என்னப்பா சொல்றீங்க? ஜாதகம் நட்சத்திரம் நேரம்ட்டு? ஆமாண்டா கண்ணு, நீ வர்ற நேரம்லாம் இப்படியே சண்டை போட்டுட்டு இருக்கானேன்னு நீ ஊருக்கு போனதும் தான் ஜாதகம் பார்த்தோம். அதுல உனக்கும் அவனுக்கும் ஒரே நட்சத்திரமா, அது மாதிரி அவனுக்கு நேரம் இப்பைக்கு சரியில்லை. அதனால 2 பேரும் ஒரே வீட்டுல இருந்தா இதே மாதிரி மன கஷ்டம் வரும் தான் சொல்றாங்க. அப்பா, அதுக்காக நான் இங்க வீட்டுக்கு வராம அங்கேயே இருந்துக்கவா? என்னம்மா இப்படி பேசுற? அவனை நீ கண்டுக்காம விடு. சரிப்பா. வாசுகி, இங்க வந்து 4-5 நாள் இருப்ப, அடுத்து அங்க போய் தனியா இருப்ப. இங்க இருக்கிற நேரம் நீ சந்தோஷமா இருக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். சரிப்பா. சரி, நான் சீக்கிரம் வேலை முடிச்சுட்டு வாரேன். கிளம்பி இரு, காயத்ரியும் அவங்க அப்பாவையும் பார்த்துட்டு வரலாம். பாலா, காலை சாப்பாட லேட் பண்ணாத. போ, கறி வாங்கிட்டு வந்திருக்கேன். இட்லி தோசை இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடு. சரிங்க. போ எழுந்து போ, சும்மா உட்காந்து ஏதாவது வாய் பேசிட்டே இருக்காத. அதான் அவனுக்கு போய் காஃபியை போட்டு கொடு, இல்ல திரும்பவும் கத்துவான். சரி, போறேன். வாசுகி, சொல்லுங்கம்மா. அம்மா டிஃபன் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன். அது வரைக்கும் ரூம்குள்ளேயே இருக்கேன், வெளியே வர மாட்டேன், அவனை பார்க்க மாட்டேன். இதைத்தானே சொல்றீங்க? அடியே, நான் ஒன்னும் கோச்சிக்கலமா, நான் இங்க இருக்கேன். சாப்பாடு ரெடி பண்ணிட்டு கூப்பிடுங்க. என்னங்க,
ஆபீஸ் கிளம்புங்க, சாப்பாடு ரெடி பண்றேன். ம். இது என்ன புதுசா நேரம் சரியில்லை அது சரியில்லைன்னு வர வர ரொம்ப இன்னும் பேசுறான். இவனுக்குலாம் ஊர்ல நமக்கு நடந்த பிரச்சனையை சொன்னோம் அவ்வளவுதான், இவனே நம்மள அசிங்கப்படுத்திடுவான். கூட பிறந்தவனு சொல்லிக்கவே அசிங்கமா இருக்கு. டேய் அண்ணா, இதுக்கெல்லாம் நீ ரொம்ப கஷ்டப்படுவ. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசுறடா. அன்னைக்கு நான் அந்த ஒரு சூழ்நிலையில கஷ்டப்பட்டப்போ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம யாருன்னு கூட தெரியாம திரு வந்து உடனே உதவி செஞ்சாரா. அந்த மனசெங்க ஓ மனசெங்க. நீயும் அந்த செல்வம் எல்லாம் ஒண்ணுடா. ஏன் தான் அப்படி இருக்கீங்களோ? ச்சே, எல்லாரும் வீட்டுக்கு வந்தா நிம்மதியா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இப்பெல்லாம் வீட்டுக்கு வரவே பிடிக்கல. எனக்கு நீ இப்ப இருக்கிற ஒரே நிம்மதி வாசுகி. ஏய் பா, அப்பா என்ன பண்ற? வாரேண்டா மாவனே, உனக்கு காஃபி போட்டுட்டு இருக்கேன். பா, காஃபிலாம் வேண்டாம், நீ இங்க வா. என்னடா? வாப்பா. வந்துட்டேன். என்னடா இன்னும் எழுந்திருக்காம படுத்திருக்க? எழுந்துடுறா, அப்ப காஃபி போட்டு கொண்டு வரேன். அதுக்குள்ள எதுக்குடா கூப்பிட்ட? பா, என்னையா? ரொம்ப டயர்டா இருக்குப்பா, காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கு. டேய் மாடு, அதுக்கு தான்டா சொன்னேன் மழையில நனையாதன்னு. கேட்டியா? எனக்கு ஒண்ணு செய்யாத, அப்படியாக்கும் இப்படியாக்கும். இப்ப பாரு, சூரண்டு போய் படுத்து கிடக்க. ஷோ, என்ன பண்றது இப்போ? எழுந்துரு, நீ எழுந்துடுறா, ஊசி போட்டு வர. வாப்பா, ஏன்பா இப்படி? ஏய், காய்ச்சலோட எழுந்து வாடா. பா, ரொம்ப எல்லாம் இல்ல, நார்மல் தான். என்ன ரொம்ப டயர்டா இருக்கு. நீ உன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரலன்னு சொல்லு. அவன் கிடக்கான், அவனுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம். நீ ஹாஸ்பிட்டல் வா. பா, ஹாஸ்பிட்டல் சொல்லாதப்பா, கூட கொஞ்சம் காய்ச்சல் வர மாதிரி இருக்கு. டேய், நேத்தே அதுக்கு தான் சொன்னேன், மழை பெய்யுது நின்னு வான்னு. எனக்கு நேரம் மழையில நினைச்சிட்டு வந்த. சரி விடுப்பா, உன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. டேய், அவனுக்கு சொல்லிக்கலாம். நீ இப்போ நான் இப்போ எழுந்துக்கிற மாதிரியே இல்ல. உன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போடுறதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன். உன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போட்டுட்டு நீ போ. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க போறேன். டேய் கண்ணா, இப்படியே காய்ச்சலோட இருக்க கூடாதுடா. அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஊர்ல மழை பெஞ்சிருக்கு, சேராதுடா. வா, ஒரே ஒரு ஊசி மட்டும் போட்டு வந்துடலாம். பா, இப்பதான் ஹாஸ்பிட்டல் சொல்லாதேன்னு சொன்னேன். டேய், பிறகு எப்படிடா? பா, கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துக்கிறேன், அப்புறமா முடியலாட்டி ஹாஸ்பிட்டல் வரேன். டேய், அப்பா கஷாயம் போட்டு கொண்டு வரவா? ம். ஏய், நல்லா இனிப்பா போட்டு கொண்டு வரேன்டா. பா, வேணாப்பா. டேய், சொல்றத கேட்டு தொலைடா. அறிவு கட்டவனே, இருமிக்கிட்டு இருக்க, முசுங்கிற, இதுல டயர்டா இருக்குங்கிற, காய்ச்சல் அடிக்குதுங்கிற. எதுவுமே வேண்டாம் சரியா போகுமா? கொஞ்ச நேரம் படுத்துரு, கஷாயம் போட்டு கொண்டு வரேன். குடிச்சிட்டு நீ தூங்கு, புரிஞ்சதா? பா, குடிச்சிட்டு தூங்குற. போய் கொண்டு வா. உனக்கு கஷாயம் போட தெரியும்னு எல்லாத்துக்கும் தெரியணும், அதானே? டேய், அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும், போலீஸ்காரனுக்கு எல்லாம் தெரியும்னு. ஆமா, கஷாயம் போடுறதுலாம் ஒரு பெரிய சாதனை தான். டேய், இந்த வாய்க்கு ஒன்னும் உனக்கு குறையில்லடா. அவன் ஆயிட்டேன்ல. சரி. டேய், என் ஃப்ரெண்டுக்கு சொல்லிடுறேன், சிவானிக்கும் அப்படியே கால் பண்ணி சொல்லவா? எதுக்குப்பா? உனக்கு காணும் தேடுவாடா, முன்னக்கூடி சொல்லிட்டோம்னா. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். ஏய் பா, அவ என்ன தேடுனானா உன் நம்பர் வச்சிருக்கால, கால் பண்ணுவா. அதுக்கப்புறம் நீ சொல்லு. நீயா உள்ள வாண்டடா போகாதப்பா. ஓ, நீ அப்படி வாரியா? டேய் மவனே, அப்படி உனக்கு காணும்னு போன் பண்ணுவாளா? நானே தொண்டையெல்லாம் கரன்னு இருக்குன்னு ஒரு மாதிரி இருக்கேன்பா. என்ன போட்டு டார்ச்சர் பண்ணாத. போய் பாயாசத்தை கொண்டு வா. பாயாசமா? டேய், கஷாயம்டா. அதத்தான் சொன்னேன், நீ குடுக்கற கஷாயம் எனக்கு போடுற பாயாசம் மாதிரி தான் இருக்கும். ஏய் கழுத. சரிடா மவனே, கஷாயம் போட்டு கொண்டு வரேன். நீங்க பாரு, 10 மணி வரைக்கும் தான் பாப்பேன். அதுக்கப்புறமா இப்படியே முடியாம படுத்திருந்தேனா உனக்கு கூப்பிடல மாட்டேன், ஹாஸ்பிட்டலுக்கு துண்டா தூக்கிட்டு போயிருவேன். சரிதான், நீ செஞ்சாலும் செய்வையா? முடியலன்னா நீ கஷ்டப்பட வேண்டாம், நானே வாரேன். சரிடா, இரு, கஷாயம் கொண்டு வந்துட்டு உனக்கு இட்லி அவிச்சு வைக்கிறேன். பா, எதா இருந்தாலும் நான் தூங்கி எழுந்துட்டு பாத்துக்கிறேன், நீ சாப்பிடு. டேய், ரொம்ப கஷ்டமா இருக்கா? உடம்பு ரொம்ப சூடா இருக்குடா. டேய் மவனே. சரியா போகும்பா. பா, எனக்கு கஷாயம் வேண்டாம், கொஞ்ச நேரம் அப்படியே தடை. சரிடா. உன்னை விட ஒரு சொத்து சொகம் இந்த மண்ணில் இல்லைன்னு சொல்லிடுவேன். கண்ணு மணி என ஒன்ன நினைச்சு நான் கையில் எடுத்துதான் கொஞ்சிடுவேன். எதையும் உனக்காக சுலுவா செஞ்சிடுவேன். ஒத்தனோடி பிரிய சொன்னா இறந்தே போயிடுவேன். ஆகாச நிலவுதான் அழகா தெரியல, ஆணிமுத்து அதுவுமே அழகா.
வாசுகி, என்னால உன்னை தேடி வர முடியாதுன்னு நினைச்சியா? வாசுகி, திரு, என் பேர் எப்படி உனக்கு தெரியும்? ஓய், உன் வீட்டுக்கே வந்துட்டேன். உன்னோட ரூம்க்கே வந்துட்டேன். உன் பேர் எப்படி தெரியும்னு கேக்குற? ஆமால. திரு, திரு எப்படி நீங்க வந்த? வெளிய அப்பா அம்மா, ஐயோ எங்க அண்ணெல்லாம் இருக்கான். திரு நீ எப்படி? ஷ், அமைதி, ஏன் கத்துற? திரு, இங்க வா, என் பக்கத்துல வா. திரு, வாமா. திரு, சாஞ்சிக்கோ. திரு, உன் திரு சொல்றேன், சாஞ்சிக்கோ. திரு. இப்போ ஓகேவா? இல்ல ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்த, அதான். இப்போ ஓகேவா? நான் இருக்கேன், எப்பவும் உன் கூடயே தான் இருப்பேன். ஏதாவது ரொம்ப ஃபீல் பண்றேன்னா என்ன கூப்பிடு. என்ன நீ நினைச்சாலே போதும், இந்த மாதிரி நான் வருவேன். ஓகேவா? திரு, சொல்லுமா. உனக்கு என்ன பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். உங்களுக்காக வாசம் செய்பவன் போட்ட எனக்காகவே இருக்கிற ஒன்ன எனக்கு எப்படி பிடிக்காம போகும்? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்பவும் இதே மாதிரி என் நெஞ்சில உன்னை தாங்குவேன், புரியுதா? நீ எப்ப நினைச்சாலும் கண்டிப்பா நான் வருவேன். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்பிக்கையை விட்டுறாத. எனக்காக நீ, உனக்காக நான். ஓகேவா? திரு, அப்படியே கொஞ்ச நேரம் கண்ண மூடி சாஞ்சிக்கோமா. உன் மார்பில் விழி மூடி தூங்குகிறேன் தினமும் கனவில். உன் ஆசை முகம் தேடி ஏங்குகிறேன் விடியும் பொழுது. திரு, ரொம்ப தேங்க்ஸ் திரு. நான் இதை உன்கிட்ட எதிர்பார்க்கவே இல்ல. ரொம்ப தேங்க்ஸ் திரு. திரு, திரு. ஐயோ திரு, நான் உன்ன பகல் கனவா? சுத்தம் தூங்காமலே கனவு காங்குறோம். நாம இங்க எப்படி நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா திரு என்ன நினைப்பானா? என்ன அவனுக்கு பிடிக்குமா? சரி, ஓகே, காயு அப்பாவுக்கு சரியாகட்டும். திரும்ப ஊட்டிக்கு போனதும் கண்டிப்பா திரு உனக்கு நான் லெட்டர் எழுதுவேன். உனக்கு இது பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல, ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு திரு. உனக்கும் கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். மா, டேய் பாப்பா, டேய் முன்ன உட்காந்துருக்கவன பாருடா. டேய், நீ என்னடா பண்ற? நீ வருவையே, உன்னை வரவேற்கலாம் தான். ஆராத்தி தட்டு கூட ரெடியா இருக்கு, எடுக்கவா? என்னடா நேரம் நீ ஊர் சுத்தல போயிருக்கணும், அதிசயமா இங்க உட்காந்துட்டு இருக்க. என்ன அப்பாலாம் ஆபீஸ் போயாச்சா? டேய், என்ன நினைச்ச? திருவண்ணா வந்துட்டியா? டேய் பாப்பா. திருவண்ணா போனா ஒரு வாரம் ஆயிடுச்சு. உன்னை பார்க்காம எப்படி இருந்தது தெரியுமா? எப்படி இருந்தது? ரொம்ப ஜாலியா இருந்த. திருவண்ணால எனக்கு ஃபீலிங்கா இருக்குன்னு ஷாப்பிங்கா சுத்தின. நல்ல முட்டை வாங்கி தின்ன. இதான பண்ண, வேற என்ன பண்ண? டேய் சரத்து, என்ன போ. அண்ணா நீ வா, உள்ள போலாம். இந்த வீவோ தேவையில்லாத வெட்டியதான் பேசும். ஓய், என்னடா என்ன? இங்க பாருடி சிந்தாமணி, ஒரு வாரமா அண்ணன் என் பின்னாடியே சுத்தி வந்துட்டு இப்ப அவன் வந்தது நீ அப்படியே கட்சி மாற. நல்லதுக்குலடி, நல்லதுக்கே இல்ல. அடுத்து ஊருக்கு அவன் போவான். டேய் சரத், காலேஜ்ல கொண்டு வந்து விடுடா அப்படின்னு கேப்பேல, அப்ப இருக்குடி உனக்கு. டேய் போடா, அப்பா வர்றதா அப்பா பாத்துக்கலாம். தங்கச்சி அணியலாம் எனக்குன்னு வந்திருக்க பாரு. டேய் சரத்து, பேசாம இருக்க மாட்டியா? ஏண்டா என் நேரமா பாப்பாவை திட்டிக்கிட்டே இருக்க? ஆமா, பெரிய பாப்பா தான். டேய் நீ வாடா, நாம உள்ள போலாம். டேய் பாப்பா, அப்பா என்ன பண்றாங்க? ரத்னம் அப்பா வைரம் அப்பா கோவிலுக்கு போயிருக்காங்க. வைசாமாவும் சாலாமாவும் நீ இன்னைக்கு ஊருக்கு வாரேன்னு உனக்கு பிடிச்சத பார்த்து சமைச்சிட்டு இருக்காங்க. ஹோ, அப்புறம்? டேய் உனக்குலாம் ஒண்ணு இல்ல. எனக்கு தேவையும் இல்ல. அவன் கிடக்கான், விடு. அடப்பாவிகளா, இருடா கொஞ்ச நேரத்துல வாரேன். அண்ணா அண்ணி ஒரு ரூம க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் சக்தி ஜீவா எல்லாம் ஆபீஸ் ஒர்க் அங்கங்க நின்னு பாத்துட்டு இருப்பாங்க. எந்த நேரத்துல பிறந்தான்னு தெரியலையே, எவனுக்கு மேல மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறா. ஓ சூப்பர்டா. ஏ சிந்தாமணி. டேய் சிந்து. எந்த சந்தாது இருந்துட்டு போ. அப்படியே அவன் ஆளு சுபாவை பத்தி சொல்லு. என்னது, ஏன் ஆளா? ஏய் அட்டி வாங்குவ. அண்ணா இந்த மரகதத்தை அப்படிதான் சொன்னாங்களாம். என்னம்மா? சுபாவை உனக்கு கட்டி வைக்கணும்னு. அத்தை என்ன லூசா? டேய் இல்லடா, அத்தை லூசா இருக்கறனால தான் உனக்கு கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. சரத்து, நீ இன்னைக்கு அட்டி வாங்க போறேன்னு நினைக்கிறேன்.
சரி சரி அதை விடு. எப்படி உன் ஆளை கண்டுபிடிச்சிட்டியா? ஆளா? என்னடா சொல்ற? அதான்டா உனக்காக வாசம் செய்பவள். ஏய் சொல்லுண்ணா, கண்டுபிடிச்சிட்டியா? பாப்பா நீயும். சரத்து தானா சொன்னா? டேய் உனக்கு நம்ம ஜீவா மாப்ள. அட பாவிகளா, ரகசியம்னா ஒண்ணுமே இல்லையாடா நம்ம வீட்ல. அதெல்லாம் எப்படா இருக்கும்? சரி விடு, கண்டுபிடிச்சியா? இல்லடா. ஏன் காலேஜ்ல போய் பார்க்கணும்னு சொன்ன? பார்த்தேன், அந்த பொண்ணு ஏதோ லீவா ஊருக்கு போயிட்டாலாம். ஓஹோ சரி, இப்ப என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேனா? அண்ணா, உனக்கு வீட்ல பொண்ணு பார்த்துட்டாங்க. பொண்ணு பார்த்துட்டாங்களா? என்னமா சொல்ற? ஆமாண்ணா, நீ வந்ததும் பேசி முடிக்கிறதா வேலைன்னு சொன்னாங்க. என்ன திடீர்னு? டேய் அண்ணா, திடீர்லாம் இல்ல. கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமா இத பத்தி பேசிட்டு தான் இருக்காங்க. நம்ம தரகர் ஏதோ நல்ல பொண்ணா ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்திருக்காரு. போட்டோ உள்பட வீட்ல எல்லாருக்கும் பொண்ணை பிடிச்சு போச்சுடா. நீ ஓகே சொன்னா அடுத்த 3 மாசத்துல கல்யாணம். 3 மாசத்துலேவா? ஏன் 30 வருஷம் கழிச்சு முடிக்க போறியா? டேய் சரிடா, சொல்லு என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேனா? டேய் திடீர்னு இப்படி சொன்னா நான் என்னடா பண்ணுவேன்? டேய் ஒரு நிமிஷம். ஆமா, அந்த பொண்ணை பத்தி உங்க 2 பேத்துக்கு தான் தெரியுமா, இல்ல நம்ம வீட்ல வேற யாருக்கும்? தெரியுமேண்ணா. யாருக்குமா? நம்ம அப்பா நம்ம அம்மா எல்லாத்துக்குமே தெரியும்டா. டேய் அப்பா அம்மாக்கு தெரியுமா? என்னடா சொல்ற? யார் சொன்னது? ஐயோ அண்ணா, ரொம்ப ஷாக் ஆகாத. ஏன்டா அப்படி பண்ற? பேசாம இரு. ஏச்சிப்பா ஈ படா. போடி. டேய் என்ன என்ன? பாரு வந்தேன். என்னடி என்ன பண்ணுவ? உன்னை ஜூஸ் ஆக்கிட வேண்டா. ஐயா கிச்சன்ல எலுமிச்சம்பழம் இருக்கு, முத கட் பண்ணி ஜூஸ் போட்டு கொண்டு வா. அப்புறம் என்ன ஜூஸ் போடுறத பத்தி பார்க்கலாம். ஏய் நிறுத்துங்க. நானே டென்ஷன்ல இருக்கேன், இதுல நீங்க வேறயா? ஏன் மேட்ருக்கு வாங்க. அத பத்தி தானடா பேசிட்டு இருந்தோம். அந்த பொண்ணை தான் கட்டிக்கணும்னு நினைக்கிறியா, இல்ல என்ன பண்ண போற? டேய் நீ வாய மூடா. தெரியாது, பொண்ணு யாரும் தெரியாது, இதுல நீ கட்டிக்கிறது வரைக்கும் போ. ஒரு உப்புடம். டேய் இரு, உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். சிந்து நீ சொல்லுமா, அப்பா அம்மா எல்லாத்துக்கும் தெரியுமா தெரியாதா? அதெல்லாம் தெரியாதுண்ணா. அப்புறம் வீட்டுல உள்ளவங்க வேற யாருக்கும் தெரியுமான்னு கேட்டதுக்கு தெரியும்னு சொன்ன. ஐயோ அண்ணா, அது ஜீவாவுக்கு தெரியும்ல, அதத்தான் சொன்னேன். டேய் சிரிக்காதடா. ஏண்டா பாப்பா நீயும் அண்ணன் இப்படி பண்ற? ஏன்னா பயப்படுற? அப்பாக்கு தெரிஞ்சா என்ன பண்ண போறாங்க? டேய் நல்லாவாடா இருக்கு. ஊருக்கு போன ஒரே வாரத்துல இப்படி ஒரு எண்ணத்தோட வந்திருக்கான்னு நினைக்கல மாட்டாங்கடா, காரி துப்புவாங்க. டேய் ஊட பேசாதடா. சரி பேசு. அப்பா, அந்த வீட்டுக்குள்ள நுழையுங்களே இவ்வளவா? சரி இப்ப என்னதான் நம்ம வீட்டோட நிலைமை? அது ஒண்ணு இல்லடா, 3 மாசத்துல உனக்கு கல்யாணம். அது அப்பா அம்மா பார்த்த பொண்ணா இல்ல நம்ம அத்தை பெத்த சுபாவான்னு தெரியல. டேய் சுபான்னு சொல்லாதடா. அவளை போய் டேய் அத்தை உனக்கு தாண்டா கட்டி வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொன்னா நான் கட்டிக்க முடியுமா? சரிதான். ஐயோ அண்ணா குழப்பிக்காத. இப்ப எங்க கேள்வி என்னன்னா, அப்பா அம்மா பார்த்த பொண்ணுக்கு ஜாதகம் எல்லாம் பார்த்தாச்சு. உனக்கும் அந்த பொண்ணுக்கும் சூப்பரா இருக்கான். அதனால போட்டோ காமிப்பாங்க. நீ ஓகே சொன்னேனா அடுத்தடுத்து பொண்ணு பாக்குறது, பூ வைக்கிறது, நிச்சயம் பண்றது, கல்யாணம். இப்போ நீ ஊருக்கு போய் ஏதோ ஒரு பொண்ணு மனசுல நினைச்சிட்டு வந்திருக்க. அதானா என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறோம். ஆனாலும் இப்படி ஒரு தம்பி தங்கச்சி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஏனா நான் வர்றதுக்குள்ளே ஒரு முடிவெடுத்து யோசனை பண்ணி வச்சிருக்கீங்களே. எல்லாம் உன் மேல உள்ள அக்கறனா? நல்லா அக்கறை கொப்பரையில பாஞ்சது. சரி நீ இப்ப சொல்லு. நீ பார்த்த பொண்ணா, வீட்டுல பார்த்த பொண்ணா? எந்த பொண்ணுமே வேண்டாம், எனக்கு கல்யாணமே வேணாண்டா. அது எப்படி வேண்டான்னு சொல்ல முடியும்? இதே வார்த்தைய மாமா கிட்ட சொல்லுவியா? டேய் ஜீவா, ஒன்ன சொல்லணும்டா. மாடு உன்னை நம்பி நான் ஒரு விஷயத்த சொன்னா என்னடா பண்ணி வச்சிருக்க? சாரி திரு, நான் யார்கிட்டயும் சொல்லாம தான் இருந்தேன். நேத்து நைட்டு உன்னோட கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்களா, நீ வேற ஒரு பொண்ண மனசுல நினைச்சிட்டேன்னு சொல்லிட்ட. ஏய் நான் எங்கடா சொன்னேன்? சொன்னியே. டேய் எனக்காக லெட்டர்லாம் எழுதியிருக்கா, அந்த பொண்ணை பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொன்னேன். அவ்வளவுதான், சோழி முடிஞ்சு. ஐயோ டேய் உங்களை எல்லாம் வச்சுட்டு ஒரு கொலை கூட பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்குடா. அண்ணா லவ் பண்ண முடியாதுன்னு சொல்லு. நீயுமா? சரி விடுனா, இப்ப என்ன பண்ணலாம்? ஏன்னா வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சிட்ட, அடுத்த நிமிஷம் கல்யாண பேச்சுதான். நீ அப்பா அம்மாட்ட கல்யாணம் வேண்டாம்னா சொல்ல முடியாது. ஆமாமா, ஏன்னா ஏற்கனவே ஒரு 3 மாசத்துக்கு முன்ன மாமா உங்ககிட்ட கல்யாணம் பண்ணணும்னு சொன்னதுக்கு ஓகேன்னு மண்டைய ஆட்டினேன். எஸ் அதனால நீ இப்ப வீட்டுக்குள்ள போனா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுக்கு முன்ன எங்க கிட்ட பேசி டிஸ்கஸ் பண்ண. அப்பா அம்மா பார்த்த பொண்ணா இல்ல நீ ஊட்டியில பார்த்த பொண்ணா? நான் எங்கடா பார்த்தேன். இனி நாங்களாம் தேடி கொடுப்போம்டா. தேடி கொடுக்க என்னடா நினைச்ச? திருவண்ணா. டேய் பாப்பா. அண்ணா ஃப்ரீயா விடு, குழம்பாத. நான் எங்கடா குழம்புறேன்? அதானே, அவன் எதுக்குடா நைட்டு சுடுகாட்டுக்கு போனோம்? ஏண்டா ஏன்? சும்மா டைமிங் காமெடி. ஒண்ணு வேண்டாம், பேசாம இருந்தா போதும். அண்ணா விவோவை விடு.
இந்த விவோன்னு சொல்றதுக்கு உனக்கு ஒரு நாள் இருக்குடி. நீ சொல்லுண்ணா, ஊட்டியில பார்த்த பொண்ண தேடி கண்டுபிடிக்கலாமா? அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? ஏ பாப்பா, பிடிச்சிருக்கா என்னன்னா எனக்கு தெரியாது. எனக்குன்னு லெட்டர் எழுதுனா அதை பார்க்கும்போது அந்த பொண்ணு மனசுல எனக்கான ஒரு இடம் வச்சிருக்காளோன்னு தோணுச்சு. அந்த பொண்ணை பார்க்கணும்னு தோணுச்சு. மிச்சப்படி ஒன்னும் இல்லடா. திரு, நிஜமாவா? அப்பனா அப்பா அம்மா பார்த்த பொண்ண பாத்துக்கலாம்டா. இப்போதைக்கு எந்த முடிவும் இல்ல. இல்லனா மரகத தவிர சுபாவை உடனே உனக்கு கட்டி கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களா? அதனால அப்பா டக்குன்னு உன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவாங்க. ஆமா திரு, சாரிடா. என்னால எங்க அம்மாட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், புரிய வைக்க முடியல. சுபா அதுக்கு மேல இந்த வீட்டை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்றா. சப்பா, அவங்க கிட்ட பேசுறது வேஸ்ட்னு முடிவாயிடுச்சுடா. நீ ஒரு நல்ல முடிவாயிடு. ஊட்டியில உனக்காக இருக்கிற பொண்ணு ஓகேனா நாங்க எல்லாரும் சேர்ந்து மாமா கிட்ட பேசுறோம். இல்ல சும்மா அது ஒரு ஜஸ்ட் ஒரு இது மாதிரி நினைச்சேனா அப்பா அம்மா பார்த்த பொண்ணையே கட்டிக்கோ. ஏன்னா அடுத்த 3 மாசத்துல உனக்கு கண்டிப்பா கல்யாணம். சரிடா, எப்படியும் 1 வாரம் 10 நாளாவது எனக்கு யோசிக்க டைம் கொடுப்பாங்கல்ல? அதெல்லாம் கொடுப்பாங்கண்ணா. ஓகே, பாத்துக்கலாம். டேய், இப்ப என்னதான் சொல்ல வர? நாங்களாம் உனக்காக மீட்டிங் போட்டது வேஸ்டா? சொல்லுடா திரு, வேஸ்டா? ஒழுங்கா எழுந்து ஓடிடு, சாவடிச்சிடுவேன். சரி சரி, போ கிளம்பு. உனக்காக விதவிதமா சமையல் ரெடி ஆகுது. போ, மூக்கு முட்டை நல்லா தின்னு. அதுக்கு தானடா வந்திருக்கேன். நீ மட்டும் ஆனா சாப்பிட வந்துடாத. போடா. அண்ணா கண்டுக்காத, நீ வா, நம்ம போலாம். அம்மா 2 பேருமே உன்னை ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வாண்ணா. சரிம்மா. சரத், என்னடா யோசிக்கிற? திரு சும்மா வாய் வார்த்தைக்கு தான் அந்த பொண்ணை பிடிக்கலன்னு சொல்றான்னு நினைக்கிறேன். மனசுல எனக்கும் அப்படிதான்டா தோணுது. எங்க இந்த வீட்டுல கல்யாணத்தை தள்ளி போடுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்களே. எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு தானே பண்ணுவாங்க. டேய், ஆமாக்கா அதுல விழுந்தது நீ செத்த. விழுந்தாதானே அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்களே. சரிதான். சரி விடுடா, நடக்கிறது நடக்கட்டும். பேர் தெரியாத முகம் தெரியாத பொண்ணுக்காக எப்படி காத்துக்கிட்டு இருக்கிறது? விடு, கண்டுக்காத. தீருவா கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுவா. ஆமாண்டா, அதுதான் எனக்கும் தோணுது. சரிடா, வா, குளிச்சுட்டு நாமளும் சாப்பிட போலாம். சும்மா வடை பாயசத்தோட சாப்பாடு ரெடி ஆகுதுடா. ஆமா, வாசனை தான் வெளியவே ஆளை தூக்குதே. சரிடா, வா. நீ போ, வரேன். அடியே, ஏடி. சொல்லு. என்னடி சொல்லுங்கற? வேலை இருக்கு, போ பேசாம. சேஷா, என்னடி உனக்கு பிரச்சனை? வாடி, ராம் வீட்டு வரைக்கும் போயிட்டு வரலாம். எனக்கு ஒர்க் இருக்கு, நீ போயிட்டு வா. ஏய், ரொம்ப பண்ணாத. சிவானி, இன்னும் 1 ஹவர்ல நான் இந்த ஒர்க் எல்லாம் முடிச்சு சாப்பிட்ட ஃபைலை ஒப்படைக்கணும். என்ன தொந்தரவு பண்ணாம போ. ஏய், ரொம்ப பண்ணாதடி. 1 ஹவர் டைம் கேட்டு வா, அதுக்குள்ள போயிட்டு வந்துடலாம். நாம போய் அங்க என்ன பண்ண போறோம்? நீ என்ன எம்பிபிஎஸ்ஆ? போய் செக் பண்ணி மாத்திரை மருந்து கொடுக்க போறியா? ஏய் சேஷா, ராம் பாவம்டி. பாவமா? எதுக்கு பாவம்? ஏன் பாவம்? ஏய், ராம் வரல, அவங்க அப்பாக்கு கால் பண்ணி கேட்டேன்டி. ராம்க்கு ரொம்ப உடம்புக்கு முடியலையாண்டி, எழுந்து உட்கார கூட முடியலையா. பாவண்டி, ரொம்ப கஷ்டப்படுறான். வாடி, ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஏய், அதாண்டி கேக்குறேன். நீ போய் பார்த்து என்ன பண்ண போற? நீ என்ன எம்பிபிஎஸ்ஆ? போய் மருந்து மாத்திரை கொடுக்க போறியா இல்ல ஊசி போட போறியா? சொல்லுடி, போய் என்ன பண்ண போற? சேஷா, ரொம்ப பண்ணாத. நம்ம கூட ஒர்க் பண்ற ஒருத்தருக்கு உடம்புக்கு முடியலாட்டி நம்ம போய் பார்க்க மாட்டோமா? ஏ பாருடி, நீ வல்லாட்டி நானா போவேன். போய்க்கோ. சேஷா, மிந்திரா எங்கேயாவது போக பயப்படுவ. உங்க அண்ணன் அங்க நிப்பா, இங்க நிப்பா, ஏதாவது வந்து பிரச்சனை பண்ணுவானே. இப்பதான் அந்த தொந்தரவு இல்லையே, ஜாலியா போயிட்டு வா. டிராவலர் ஸ்கூட்டி சாவி இருக்கு, எடுத்துட்டு போ. எருமை ரொம்ப இந்தாண்டி பண்ற. எனக்கு என்ன போக தெரியாதுன்னு நினைச்சியா? இதோ இப்பவே கிளம்புறேன். போயிட்டு தாண்டி வருவேன். அதுக்கு தானே இவ்வளவும் பேசுறது. கிளம்பு. ஏய், நான் தனியா போக மாட்டேன்லாம் நினைக்காத. இதோ இப்பவே கிளம்புறேன். போடி போ, யார் வேண்டாம்னா. ரொம்பயும் தாண்டி. இந்த ஆபீஸ்ல ஒர்க் தான் பண்ற, அதுவும் 2-3 நாளா. ஒண்ணு இந்த ஆபீஸே உன் பேர்ல எழுதி வைக்கல. ஓவரா சின்சியரா இருக்காதடி. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா. நீங்க ஒர்க்க பாருங்க. ஓகே சார். உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது ஒண்ணு இல்ல சார், கொஞ்சம் அர்ஜென்ட்டா வெளிய போகணும். ஒரு 2 ஹவர்ஸ் டைம் கொடுத்தீங்கன்னா போயிட்டு வந்துருவேன். நீங்க போறது சரி, வேலை பாக்குறவங்களையும் ஏன் கூப்பிடுறீங்க? சார் கேட்டிங்களா? நல்லாவே கேட்டேன். சாரி சார். இருக்கட்டுமா, நம்ம ஆபீஸ்ல இந்த மாதிரி சின்சியரான ஒர்க்கர் தான் தேவை. இதை யாரும் என்னோட ஆபீஸ் நினைக்க கூடாது, உங்களோட ஆபீஸ் நினைச்சுதான் ஒர்க் பண்ணணும். ஓகேவா? ஓகே சார். போங்க போய் ஒர்க் பாருங்க. யோ தொப்பி தலையா, என்னையா போய் ஒர்க்க பாருன்னு பொசுக்குன்னு சொல்லிட்ட? 2 ஹவர்ஸ் பர்மிஷன் கேட்டேனையா? சார். என்ன சிவானி, என்ன ப்ராப்ளம்?
சார் ஒரு 2 ஹவர்ஸ் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு ராமும் லீவு. டிம்பிள் இன்னைக்கு பேங்க் வேலை பார்க்கணும். அவ பேங்க் போயிட்டா. ஆபீஸ்ல நீங்க தான் ஒர்க் பண்ணுவீங்கன்னு பார்த்தா நீங்களும் இப்படி பண்ணீங்கன்னா சார். சரி போங்க, 2 ஹவர்ஸ் தான். அதுங்கள கரெக்டா இங்க வந்துடணும். ஓகே ஓகே சார். போங்க போங்க. கவனமா போயிட்டு வரணும். ஓகே ஓகே சார். ஒரு வழியா பர்மிஷன் வாங்கிட்டோம். நான் எப்படி ராம் வீட்டுக்கு போறது? சரி ஓகே, ராம் அப்பாட்ட கால் பண்ணிட்டு வழி கேட்டுட்டே அப்படியே போலாம். இங்க இருந்து பக்கத்துல தானே சொன்னாங்க, போயிட்டு வருவோம். சேஷா, ஸ்கூட்டி சாவி எங்க? அப்பவே சொன்னேடி, டிராவ்ல இருக்குனே. இன்னும் மாடி நீ போல? இருடி, உன்னை வந்து வச்சுக்கிறேன். வச்சுக்கோ மர கிளம்பு. நமக்காக ராம அப்பாவும் எவ்வளவு உதவி பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு யாருக்காவது ஒண்ணுனா நான் போய் பார்க்காம இருந்தா எப்படி? நான் போய் பாப்பேன். சிவானி, நான் எதிர்பார்க்கவே இல்ல நீ கிளம்புவேன்னு. ஓகே ஓகே. மா, எவ்வளவு நேரம் தான் அழுதுகிட்டே இருப்ப? அழாதம்மா. நானும் அழக்கூடாதுன்னு தாண்டி நினைக்கிறேன், இருந்தாலும் முடியல. சரிம்மா, அழாத. நம்மளை பார்த்து பாப்பாவும் தம்பியும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சின்ன பிள்ளைங்கம்மா, இப்பவே கஷ்டப்பட வேண்டாம், விடுமா. எதா இருந்தாலும் சமாளிப்போம். சரிடி. என்னம்மா, பணம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? இல்லம்மா, அங்க இங்க சொல்லி வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். கூடிய சீக்கிரத்துல பெரட்டிடுறோம். கூடிய சீக்கிரத்துலனா எப்போன்னு கேட்டா, இங்க பாருங்க, 15 நாளுக்குள்ள ஆபரேஷன் பண்ணாதான் உங்க வீட்டுக்கார் பொழைப்பாரு. இல்லைனா கண்டிப்பா எங்களால எதுவுமே பண்ண முடியாது. அப்படி சொல்லாதம்மா. என்னென்னமா பண்ண சொல்றீங்க? நான் டாக்டர்மா, எதையோ மறைச்சியோ மாத்தியோ நான் பேச முடியாது. நான் உண்மையை தான் சொல்லணும். 15 நாள்ங்கிறதே அதிகம். உங்க வீட்டுக்கார் கண்டிஷன் அவ்வளவு மோசமா இருக்கு. கண்டிப்பா 15 நாளுக்குள்ள பணம் பரட்டிடுறோம். பரட்டிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம், அதுவும் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிடும். நீங்க லேட் பண்ண கண்டிப்பா நாங்க பொறுப்பு இல்ல. அதுவும் இல்லாம எங்க சீஃப் டாக்டர் சொல்ல சொன்னாரு, காசு உங்களால பரட்ட முடியும், நீங்க பணம் கட்டி ஆபரேஷனுக்கு ஓகேனா உங்க ஹஸ்பண்ட் இங்க இருக்கட்டும், இல்லைனா டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போவீங்களா? உண்மைதாமா, இங்க இருக்கிறது வேஸ்ட். மெடிசன் சார்ஜ், ரூம் சார்ஜ், ஏகப்பட்ட காசு வரும். இப்பவே டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா இந்த செலவெல்லாம் உங்களுக்கு மிச்சமாகும். மாமா, அப்படி எல்லாம் சொல்லாதமா. இங்க பாருங்க, இப்படி எல்லாம் பேசணும்னு எனக்கு ஒன்னும் ஆசை இல்ல. நான் உள்ளதான் சொல்றேன், நான் உங்களை ஏமாத்தல. ஏன்னா நீங்களே ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியுது. 1க்கு 3 குழந்தைங்களை வச்சிருக்கீங்க, அதனாலதான் நான் இவ்வளவு டீடைல் சொன்னேன். இனி உங்க விருப்பம். அப்புறம் 15 லட்சம் பணம் கட்டினா மட்டும்தான் ஆபரேஷன் நடக்கும், பாத்துக்கோங்க. எத்தனாம் தேதி பணம் கட்டுவீங்கிறத ஒரு 2 நாள்ல இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. மா பொண்ணே, கேட்டுச்சா? கேட்டுச்சு மேம், பணம் கட்டிடுறோம். ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? இப்படி முடியல வைக்கலன்னு சொன்னதும் சொந்த பந்தம், கூட பிறந்தவங்க, பக்கத்துல உள்ளவங்க ஒரு நாதியம் வந்து எட்டி பார்க்கல. கஷ்டம்னா தான் தெரியுது, ஒரு ஆளை எதுக்கும் வர மாட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன் இப்போ? என்னங்க, அவ்வளவுதானா? ஐயோ கடவுளே. நீ எவ்வளவு காசு கேட்டாலும் கொடுப்பாங்க. இங்க பார், உனக்கு விருப்பம் இருந்தா, நீ விருப்பப்பட்டா ஊருக்கு போனதும் உங்க அப்பாவை பார்த்துட்டு திரும்பி வா. எத்தனை லட்சம் வேணுமோ நான் உனக்கு வாங்கி தரேன். 15 நாட்கள் ஆபரேஷன் பண்ணலாட்டி எங்களால எதுவுமே சொல்ல முடியாது. இனி உங்க விருப்பம், பாத்துக்கோங்க. உனக்கு விருப்பம் இருந்தா ஊருக்கு போனதும் திரும்பி வா. இனி உங்க விருப்பம், பாத்துக்கோங்க. அழமாட்டேன், எனக்கு என் அப்பா முக்கியம். என் அப்பா இல்லாத வாழ்க்கைய எங்க அப்பாக்கு ஒண்ணுங்க முதல்ல நான் எதுவுமே பண்ணாம இருந்தா எப்படி? பிறகு அவர் இவ்வளவு தூரம் என்ன வளர்த்து படிக்க வச்சு என்ன பிரயோஜனம்? எங்க அப்பாவை நான் விட மாட்டேன், விட்டுறவே மாட்டேன். நாளைக்கு நான் திரும்பவும் ஊட்டிக்கு கிளம்புறேன், வேற வழி இல்ல. அப்பா, நான் இருக்கேன்ப்பா, உனக்கு ஒண்ணும் பண்ணாது, தைரியமா இரு. நாளைக்கே போய் நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உடனே நான் அமௌண்ட் இங்க அனுப்பி விடுறேன். ஆனா எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுப்பேன்னு சொல்றான். நம்மள அப்படி என்ன பண்ண சொல்லுவான்? என்ன வேலையா இருக்கும்? என்ன வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, அப்பாக்காக கண்டிப்பா பண்ணுவோம். நாளைக்கே ஊருக்கு கிளம்புறேன். டேய் மவனே, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுறா. பா போதும், கண்டிப்பா முடியாது. நல்லா சாப்பிட்டேன்ப்பா, நிறைய சாப்பிட்டேன். ஆமாப்பா, உனக்கு இந்த மாதிரிலாம் கஞ்சி வைக்க தெரியாதே. இன்னைக்கு என்ன யூடியூப் பார்த்து செஞ்சியா? டேய், யார பார்த்துடா யூடியூப் பார்த்து செஞ்சியான்னு கேக்குற? செய்யலையா? அப்பனா எப்படிப்பா இவ்வளவு ருசியா பண்ண? நீ செய்யற கஞ்சிய 2 ஸ்பூனுக்கு மேல வாயில வைக்க முடியாது. டேய், அது என்கிட்டயே சொல்லுவியா? பா, இத்தனை நாள் குடிக்க முதல்ல சொல்லிருக்கேனா? இன்னைக்கு நல்லா இருக்கேன்னதும் நல்லா இல்லாத கஞ்சி எல்லாம் வந்துருச்சு. வரும்டா, நல்லா வரும். உனக்காக வீட்டுல உட்காந்துட்டு பார்த்து செய்யறேன்ல. சரிப்பா, விடு. ஆனா இன்னைக்கு கஞ்சி செம்ம டேஸ்ட்பா.
நீ செஞ்ச கஞ்சியை சாப்பிட்டதும் தான் கொஞ்சம் உடம்புக்கு தெம்பா இருக்கு. டேய் வாடா, அப்படியே ஊசி போட போலாம். ஐயோ இன்னும் நீ இதை விடலையா? இன்னொரு தடவை சொல்லாதப்பா. டேய் பிறகு எப்படிடா சரியா போகும்? அதெல்லாம் சரியா போச்சு. அப்பதை எழுந்திருக்கவே முடியல. இப்ப பார் எவ்வளவு தெம்பா எழுந்து உட்காந்து கஞ்சி குடிச்சிட்டேன். ஆமாப்பா, உண்மையே சொல்லு, பக்கத்து வீட்டு ஆண்டிட்ட கேட்டுதானே கஞ்சி செஞ்ச? டேய் டேய் அப்பா என்னப்பா திடீர்னு பொம்பளை குரல்ல சிரிக்கிற? யோ என்னையாச்சு? ஆ, என்னங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஆ, சிவானி நீ டேய் டேய் மவனே, கஞ்சி பக்கத்து வீட்டு ஆண்டிட்ட கேட்டு செய்யல, செஞ்சது சிவானி. என்னப்பா சொல்ற? சிவானி எப்போ வந்தா? வந்த ½ ஆச்சு. ½ ஹவரா? என்கிட்ட நீ சொல்லவே இல்ல. நீ தூங்கிட்டு இருந்த, அதான் உன்னை பார்த்துட்டு அப்படியே கஞ்சி போட்டு கொடுக்குறேன்னு கஞ்சி போட்டு கொண்டு வந்தா. அதுக்காக சொல்லாம இருப்பியாயா? ஆமா, எதுக்கு வந்திருக்கா? அப்பா சிவானி, நான் போயிட்டு வரேன்ப்பா. என்னடா கண்ணு, முத எங்க வீட்டுக்கு வந்திருக்க, உடனே கிளம்புறேங்கிற? என்ன தனியா விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க. நான் இங்க நின்னு என்ன பண்ண? நீங்க பேசிட்டு இருங்கப்பா, நான் கிளம்புறேன். இல்ல நீ எப்ப வந்த என்னன்னு கேட்டுட்டு இருந்தான். நீ வந்ததுனால அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் பாரு. அங்க பாருமா, அவன் மூஞ்ச பாரு, காய்ச்சல் கூட ஓடி போச்சு பாரு. ஓடி போச்சா? ஆமாடா, சிவானிய பார்த்தது ஓடல. ஆமா ஆமா ஓடிச்சு, பார்த்தேன். நானும் பார்த்தேன். சரி நீங்க பேசிட்டு இருங்க, நான் அதை போய் புடிச்சிட்டு வந்துடுறேன். எதப்பா? எதையாவது புடிச்சிட்டு வரேன், பேசிட்டுலா. அப்பா அப்பா. ராம் இப்போ ஓகேவா? ஓகேங்க. கிரீன் கலர் சுடி, பிங்க் கலர் ஷால், செம்ம அழகுங்க. சூப்பர் காம்பினேஷன். ஓகேங்க, அழகா இருக்கு. ஹலோ ராம், உன் ஹெல்த் இப்போ ஓகேவான்னு கேட்டேன். அது இப்பதாங்க கொஞ்சம் கொஞ்சமா ஓகே ஆகுது. கொஞ்சமா? கஞ்சி சாப்பிட்டேனா இப்பதாங்க கொஞ்சம் காய்ச்சல் போற ஃபீல் பெட்டரா ஃபீல் பண்றேன் சிவானி. ஓ ஓகே ராம், சூப்பர். சரி ஓகே, நீ ரெஸ்ட் எடு, நான் கிளம்புறேன். ஐயோ என்ன கிளம்புறேங்கிறா? ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. ஒரு 1 hour கூட உட்காந்து பேசலாட்டி எப்படி? என்ன பண்ணலாம்? பாய் ராம், கரெக்டா சாப்பிடு. சாப்பாடு எதுவும் சாப்பிடாத, கஞ்சி சாப்பிடு இல்லாட்டி இட்லி சாப்பிடு. அப்புறம் கம்ப்ளீட்டா சரியானதும் ஆபீஸ் வா. அது வரைக்கும் நல்லா ரெஸ்ட் எடு, ஓகேவா? பாய் ராம். ஏய் என்னம்மா நீ வாட்டுக்கு பேசிட்டு போற? ஐயோ இப்ப ஏதாவது பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? வந்த 1 hour அப்பா நல்லா கிச்சன்ல கஞ்சி வைக்க விட்டுருக்காரு. என்ன எழுப்பி விட்டுருக்கலாம்ல. சரி ஓகே, போனது போகட்டும். இப்ப சிவானி போக கூடாது. என்ன பண்ணலாம்? டேய் ராம், நடைய கட்டங்களோ யோசிடா. ஐயோ அம்மா. ராம் என்னாச்சு? ஐயோ அம்மா. சிவானி என்னமா பண்ணுது? அம்மா அப்பா. இதுக்கு மேல என்ன சொல்றது? ஐயோ ராம், என்னாச்சு? தெரியல சிவானி, தெரியல. தலையெல்லாம் வலிக்குது. ஒரு மாதிரி படபடன்னு வருது. படபடன்னு வருதா? அப்பா அப்பா. ஐயோ என்ன அப்பாவை கூப்பிடுறா? தலை ரொம்ப வலிக்குது. அப்பா. ராம் தலை வலிக்குதா? இங்க பாரு. என்ன ராம், என்னாச்சு? இந்த பக்கம் கொஞ்சம் வாமா, ரொம்ப முடியல. இது வாரே ராம். தலை வலிக்குதா? ரொம்ப வலிக்குதா? வா ராம், அப்பாவை கூப்பிடுறேன், ஹாஸ்பிட்டல் போயிடலாம். சரிதான், இவ்வளவு நேரம் அந்த மனுஷன் ஹாஸ்பிட்டல் சொன்னாரு. இப்போ நீயா? ராம் நீ தான் தலை வலிக்கின. அது ஒண்ணு இல்லம்மா, நீ பின்னாடி நின்னுட்டு இருந்தியா? எவ்வளவு நேரம் தான் திரும்பி பார்க்க? கழுத்தெல்லாம் சுளுக்கிக்குச்சு. அதான் அப்படியே தலைக்கு ஏறி தலை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ முன்ன வந்துட்டியா? ஓகேமா, இப்போ ஒண்ணும் பண்ணல. சரி சொல்லு, என்ன பார்க்க தான் வந்தியா? என்ன எதுக்காக பார்க்க வந்த? அப்பனா நீ நடிச்சியா? சேச்சா, நடிக்கலாம் இல்ல, சும்மா ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஆள பாரு, நான் கிளம்புறேன். ஓய், என்ன பார்க்க தானே வந்த? பின்ன என்ன கிளம்புறேங்கிற? நம்ம எம்டி 2 மணி நேரம் தான் பர்மிஷன் கொடுத்திருக்காரு. இங்க வந்து 1 hourக்கு மேல ஆச்சு, அதனால நான் கிளம்புறேன். ஓ, இதுதான் உன் பிரச்சனையா? அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ பேசாம உட்காரு. உட்காரா? எவ்வளவு நேரமா நிப்ப? கால் வலிக்கும்ல. எனக்கு ஒண்ணும் வலிக்காதே, நான் கிளம்புறேன். ஏய், எங்க வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்க. அப்பா சூப்பரா சமைப்பாங்க. ஏதாவது ஸ்வீட் பண்ண சொல்றேன், சாப்பிட்டுட்டு ஈவினிங் போலாம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். நீ ஓகே, நல்லா இருக்க, நான் கிளம்புறேன். ஓ, என் மேல இவ்வளவு அக்கறை இருக்கா? அக்கறைனா ஆமா, கூட வேலை பார்க்குற ஸ்டாஃப் நீ. பிறகு அக்கறை இருக்காதா? பார்க்க வர மாட்டாங்களா? ஓ, கூட வேலை பார்க்கற ஸ்டாஃப். ஓகே சரி, ஸ்டாஃப் நான் சொல்றேன், உட்காரு. என்ன
சும்மா சும்மா உட்காருங்கிற? நான் கிளம்புறேன். அப்பா கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே போயிட்டு வரேன். இப்பதானே சாப்பிட்ட, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. ஏ சிவானி, பாய்ப்பா, என்னால நிக்க முடியாது, டைம் இல்ல, கிளம்புறேன். அம்மா. ஏய் பாத்து பாத்து. ஏனுங்க சிவானி, அது எப்படிங்க எந்நேரம் நீங்க மட்டும் தடுக்கி தடுக்கி விழுகுறீங்க? அதாங்க எனக்கும் தெரியல, உங்க பக்கத்துல வந்தாலே விழுந்துறேன். நிஜமாவா? மனசுலயும் விழுந்துட்டீங்க, உண்மைதானே? ஐயோ, அப்படிலாம் இல்ல. சரி, கொஞ்சம் எழுந்துக்கிட்டீங்கன்னா நல்லது. ஏன்னா அப்பா திடீர்னு வருவாங்க. இல்லாட்டி எதுவும் சொல்ல வேண்டாம், எழுந்துக்கிறேன். எந்நேரம் எப்படிதான் தடுக்குதோ, அதுவும் இந்த ராமிலே விழுகிற மாதிரி இருக்கு. இனிமேலாம் ரொம்ப ஸ்டெடியா இருக்கணும், இப்படி விழவே கூடாது. அதான் விழுந்துட்டியே, இனி என்ன விழக்கூடாது? பார்க்கலாம் பார்க்கலாம்.